12th தமிழ் இயல் 2 புக் பேக் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ டெக்ஸ்ட் புக் 2025க்கானது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. பலவுள் தெரிக பொறுத்துக இதற்கான ஆன்சர் பாருங்க. குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. ஆப்ஷன் 2 ஆ தான் கரெக்டான ஆன்சர். 3, 4, 2, 1. கொஸ்டின் நம்பர் 2, நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத்துளிகள். ஆப்ஷன் 3 இ ஆன்சர் மழைத்துளிகள். கொஸ்டின் நம்பர் 3, சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம் நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு இருக்கிறதுனால இது மூணுமே சரி. ஸோ ஆப்ஷன் 4th ஒன் இ கரெக்ட். ஆ இ அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 4, பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன, அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. பொய்யா யான் வந்தாவே அந்த இடத்துல ஈறு கெட்டு விட்டது, அதனால இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆப்ஷன் 4th ஒன் இ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் விடை. கொஸ்டின் நம்பர் 5, கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி. ஸோ 4th ஆப்ஷன் இ கரெக்டான ஆன்சர். கூற்று சரி காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 குருவினா. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் குருவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 25ல தெரிந்து தெளிவோம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குருவினாவுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 குருவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. புணர்ச்சி விதி இன நிறை, இனம் கூட்டல் நிறை. இதுல என்ன விதி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இன நிறை. அதாவது இனம் கூட்டல் நிறை வருது இல்லையா, அந்த இம்ன்ற மவ்வீறு அழிந்து இனநிறை ஆகிறது. ஏன்னா நீன்றதுல இந்து கூட்டல் ஈ இருக்கு இல்லையா, ஸோ அந்த உயிர் ஈறு அதுல இணைந்து ஒப்பவும். ஸோ இனம் கூட்டல் நிறைய சேர்க்கும் பொழுது இனநிறை அப்படின்னு ஆகும். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 28ல இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பேஜ் நம்பர் 24ல இருக்கு. தெரிந்து தெளிவோம் பகுதியில இந்தோ சாரசனி கட்டடக்கலைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனி கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. இது ஃபுல்லாவே எழுதுங்க. இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 24ல இருக்கு. இந்த ஆன்சர் தெரிந்து தெளிவோம் பகுதியில் இருக்கு. 4th குருவினாக்கான ஆன்சர் உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. அதற்கான விளக்கம், மழை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது, பெய்யென மழை பெய்தது. திடீரென சூரியன் தோன்ற மழை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாய் காட்சியளிக்கிறது. சில மழை துளிகளின் மீது படுகின்ற சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பால்
நகரமே வெள்ளை வைரமாக காட்சியளிக்கிறது. இதுதான் உங்களுக்கு 4th குருவினாவுக்கான ஆன்சர். சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிறுவினாவுக்கு டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர் கிடையாது, ஸோ நோட்ஸ்ல பார்க்கலாம். தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோன், ஏற்றம் இறைப்பவர்கள் அலுப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்களில் இதுவும் ஒன்று. விடியும் போது மூங்கில் இலை நுனியில் ஒரு சொட்டு பனிநீர் வைரம் வைத்தது போல இருக்கும். சூரியனின் ஒளிக்கதிர்கள் அந்த ஒரு துளி நீரையும் விட்டு வைக்காமல் தானே எடுத்துக்கொள்வான். அதிகாலையில் மூங்கில் இலையில் இருக்கும் பனிநீரை மீண்டும் சூரியன் வாங்கிக் கொள்கிறான். இஃது ஓர் நீர்வட்டம். நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குறித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். நீர்நிலைகளை வந்தடையும் மழை நீரை சூரியன் தன் ஒளிக்கதிர் என்ற உதடுகளால் உறிஞ்சுகிறான். வானில் இருந்து விழும் மழை நீரை மீண்டும் வானுக்கே எடுத்துக்கொள்கிறான் சூரியன். இது ஒரு நீர்வட்டம். நயம். நாட்டுப்புற பாடலில் ஒரு துளி பனி நீரை கூட சூரியன் விடுவதில்லை, தன் ஒளி கதிர்களால் எடுத்துக்கொள்கிறான் என குறிப்பிடப்படுகிறது. பிறகொரு நாள் கோடை கவிதையில் கவிஞர் மழையாக வந்து நீர்நிலைகளை நிரப்பும் நீரை தன் கதிர்களால் இதழ் குவித்து உறிஞ்சுகிறது சூரியன் என்கிறார். பனி துளியை வாங்கி கொண்டான் கதிரவன், நாட்டுப்புற பாடல். நீர்நிலை மழை துளிகளை உறிஞ்சு கொண்டான் கதிரவன், பிறகு ஒரு நாள் கோடை. கொஸ்டின் நம்பர் 2, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இதுக்கு நோட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். செகண்ட் சிறுவினாக்கான ஆன்சர் உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லை, ஸோ நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. வாடை காலத்தில் மேகம் மழையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்தது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுகிறது. கோவலர்கள் தாங்கள் மேய விட்டிருந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களுக்கு மாற்றினர். பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தினர். தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பிவிடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு சென்றனர். நீர் துளிகள் மேலே படுவதாலும் வாடைக்காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர். கொஸ்டின் நம்பர் 3, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. தேர்ட் சிறுவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பண்பாட்டு அடையாளங்களுக்கு கீழே ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம், அது செகண்ட் பாயிண்ட். இந்திய சாரசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுபவை, இது தேர்ட் பாயிண்ட். அதுக்கடுத்தது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாரசனி கட்டட முறையில் அமைந்தது. இது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. இது நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் ஒன். அடுத்து ஃபிஃப்த் ஒன், எழும்பூர் அருங்காட்சியகமும் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும். இது நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்டா நீங்க ஸ்டார் போட்டு எழுதினாலும் சரி, இல்லை பாயிண்ட் போட்டு எழுதினாலும் சரி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 4, சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸா கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4th சிறுவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல மேல அறிவின் நகரம் இருக்கு இல்லையா, அங்க 3rd லைன்ல 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்தது செகண்ட் பாயிண்ட், 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, அது செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட், 1837 தொடங்கப்பட்ட கிறித்துவ கல்லூரி. அதுக்கடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி.
அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கல்வி நிறுவனங்கள், பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின அப்படி முடிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த பாயிண்ட், 1914 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. அது அடுத்த பாயிண்ட். அதுக்கடுத்த பாயிண்ட், மேலும் மருத்துவ கல்லூரி, ஆசிரிய பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்வி கூடங்கள் பலவும் இருந்தன அப்படின்னு முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நிறைய உங்களுக்கு நோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இல்லாம தனியா நோட்ஸ் தரேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 4th சிறுவினாக்கு உங்களுக்கு இது ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா இது வந்து நோட்ஸ், இந்த நோட்ஸை நீங்க பார்த்து படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க, இல்லையா புக்ல நோட் பண்ணாலும் சரி, இல்லை இதே பாயிண்டா உங்க டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரி நீங்க எழுதினாலும் சரி. ஓகேங்களா? நெடுவினா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து 2 பக்க அளவில் கட்டுரை எழுதுக. இந்த கொஸ்டின்ல வந்து நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த நகரத்தை பத்தி நீங்க எழுதினாலும் சரி. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஓன் கொஸ்டின். ஸோ அதுக்கான நோட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருவோம். முன்னுரை, ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு என்பதில் நான் பார்த்து வளர்ந்த சென்னை நகரத்தை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். சென்னை தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்றழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். சென்னை இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்று மற்றும் தமிழகத்தின் தலைநகரம். சென்னை என்று அழைக்கப்படும் பகுதியும் அதன் சுற்று பகுதிகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன. மானுட எச்சம், பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கோடரி இந்திய அகழாய்வு துறை வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்று கிடைக்கும் மானுட எச்சங்கள் நமது பழைமையை உணர்த்துகின்றன. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. பாடல் பெற்ற தலம் திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர் ஆகியவற்றில் உள்ள கோயில்கள் பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலமாக உள்ளன. நீர்நிலை வடிகால், வட சென்னைக்கு கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, கீழே பாலாறு இவை 4ம் இணைக்கும் பக்கிங்காம் கால்வாய், காட்டன் கால்வாய் இருந்தன. 18 பெரிய ஓடைகள், 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் வடிகால்கள் பெற்றிருந்தது. ஆனால் அவை எங்கு போயின என்று தெரியவில்லை. நகரம் உருவாக்கம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே உள்ள வீடுகள் இருந்த பகுதி வெள்ளை நகரம் என்றும் வெளியே இருந்த குடியிருப்பு கருப்பர் நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் வணிகத்தையே செய்தது. இதனால் நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வந்தனர். அவர்கள் வாழ்ந்த பகுதிதான் வண்ணத்துக்காரன் பேட்டை என்பது வண்ணாரப்பேட்டை என்றும், சின்னத்தரிப்பேட்டை சிந்தாதரிப்பேட்டை என்றும் தோன்றியது. வட சென்னையை மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னையை சென்னைப்பட்டினம் என்றனர். ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். அது இன்று சென்னையாக உள்ளது. ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்க்க முதல் தளமாக அமைந்த நகரமாக விளங்கியது. கல்லூரிகள், பள்ளிகள், 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி, 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 உருவான கிறிஸ்துவ கல்லூரி, 1840 பிரசிடென்சி பள்ளி மாநில கல்லூரி, 1857 சென்னை பல்கலைக்கழகம், 1914 உருவான ராணிமேரி கல்லூரி போன்ற கல்லூரி பழமை வாய்ந்து அறிவின் நகரமாக விளங்குகிறது. பண்பாட்டு அடையாளங்கள், சென்னையின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குவது கடினம். இந்திய சாரசனி கட்டடக்கலை இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுகின்றது.
அந்த வகையில் உருவாக்கப்பட்ட கட்டடங்களாக தமிழ்நாடு ஆவண காப்பகம், எழும்பூர் அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகம், கன்னிமாரா நூலகம் போன்றவை விளங்குகின்றன. நம் சென்னை, இன்றைய சென்னை, இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். சென்னையை மையமிட்டு தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்தி நேரடி மறைமுக வாய்ப்புகள் உருவாகின்றன. கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தியில் இன்று சென்னை முதலிடம் வகிக்கிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது. மின்னணு பொருட்கள் உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது. முடிவுரை: இத்தகு பெருமை கொண்ட சென்னை நகரம் நான் பார்த்து வாழ்ந்த காலகட்டத்தில் பெருமை கொண்ட பழமையையும் பறைசாற்றும் நகரமாக விளங்குகிறது. கொஸ்டின் நம்பர் 2. நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. இது பேஜ் நம்பர் 27ல இதற்கான ஆன்சர் இருக்கு. அந்த பாடலோட பொருள் தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. நெடுநல்வாடைன்னு இருக்கு இல்லையா, அதோட பாடலோட பொருள் தான் இதற்கு ஆன்சரா வரும். தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது. இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கோங்க. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலை உடைய ஆயர் எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர். இது செகண்ட் பாயிண்ட். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர். இது தேர்ட் பாயிண்ட். அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மலர் மாலை கசங்கியது. இது ஃபோர்த் பாயிண்ட். பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது பற்கள் நடுங்கின. இது ஃபிஃப்த் பாயிண்ட். அடுத்து, குளிர் மிகுதியால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. இது சிக்ஸ்த் பாயிண்ட். குரங்குகள் நடுங்கின, மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன, பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. இது செவன்த் பாயிண்ட். மழையையே குளிர செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. இது எயித்து பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸ் போட்டு சைடடிங் கொடுத்து, சைடடிங் தேவை கிடையாது, இதுல இருக்க பாடலோட பொருள் தான். ஸோ நீங்க அழகா இந்த பாடலோட பொருளை பாயிண்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தேர்டு நெடுவினா, பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை விவரிக்க. இது உங்களோட துணை பாடத்துக்கான ஆன்சர். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்குறேன், சைடடிங் கொடுத்து. ஸோ அழகாக இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். முன்னுரை: உலக உயிர்களை வாழ வைப்பது மழை. அந்த மழையை நாம் முறையாக பாதுகாக்காமல் சில உயிர்களையும் பயிர்களையும் நாசமாக்குகிறோம். அதை கண்டு மனம் நொந்து தனி மனிதனாக இருந்து தம் ஊரை பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். மழையின் கோரம்: வங்கக் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்கிறது. நாற்று பிடுங்கி உரம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை போல் காட்சியளித்த பயிர்கள் எல்லாம் மழையில் மூழ்கியது. உபரி நீர் வெளியேறவில்லை. இப்படியே போனால் அழுகிவிடும், என்ன செய்வது என்று ஏங்கினான் மருதன். உபரி நீர் வெளியேற்றம். காற்றையும் மழையையும் பொருட்படுத்தாமல் கரை வழியே வந்தான். உபரி தண்ணீர் வெளியேற வேண்டிய மதகை எட்டி பார்த்தான். மதகை சுற்றி மட்டுமல்லாமல் ஊரை சுற்றி எங்கு பார்த்தாலும் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமனுக்கு தண்ணீரை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும். மருதனின் நல் யோசனை. மருதன் பயிர்கள் மூழ்காமலும் மொத்த கிராமங்களும் தப்பிக்க நல்ல வழியை யோசித்தான். தன் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தண்ணீரில் இறங்கி செடியை பிடுங்கி அறிந்தான். மாறி வருதல். மாறி இந்த சனியன் பிடிச்ச செடியாலத்தான் தண்ணி வடிய மாட்டேங்குது, நீ வாடா கொஞ்சம் உதவி செய் என்றான் மருதன். அவன் மறுத்ததை எண்ணி மருதன் கோபம் அடைந்தான். மருதனின் ஆக்கம். இப்படியே போனால் ஊரே நாற்றம் எடுத்துவிடும் என்று ஏக்கத்தோடு செடிகளை பிடுங்கி கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த கிழவன் காளியப்பனிடம் கூறினான். அவர் பெரிய நிலக்கிழார் என்பதால் வீட்டு ஒருவர் செடிகளை பிடுங்கி பயிரையும் உயிரையும் காப்பாற்ற முடியும் என்று எண்ணி அவரிடமும் கூறினான். அவரும் பின்வாங்கினார். பிறகு பிரேம்குமாரை சந்தித்தான். அவனும் பல காரணம் கூறிவிட்டு நகர்ந்தான். மருதனின் புலம்பல். வீடு திரும்பிய மருதன்
ஊருக்கு ஏற்படும் ஆபத்தை யாரிடமும் சொல்லி பலன் இல்லை. மன வலியால் துடித்தான். உண்ணவில்லை, உறங்கவில்லை. கவலை தோய்ந்த முகத்தோடு மீண்டும் இரவோடு இரவாக காட்டாமனுக்கு செடி பிடுங்க கிளம்பினான். அள்ளி வருதல். முடியை அள்ளி சொருகி கொண்டு வாய்க்காலை நோக்கி நடந்தாள் அள்ளி. தன்னந்தனியே தண்ணீரில் மருதன் படும் பாட்டைக் கண்டு திகைத்தாள். அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டி வாய்க்காலில் இறங்கினாள். மாமா, நீ சொல்றது நிஜம்தான். ஊரு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நீயும் நானும் சேர்ந்து செய்வோம் என்று செய்தாள். ஊர் மக்கள் வரல். நொடி நேரத்தில் ஊர் மிராசு காளியப்பன் வண்டியிலிருந்து குதித்து வேட்டியை கரையில் போட்டுவிட்டு வாய்க்காலில் இறங்கினார். வண்டிக்காரன் மூலம் செய்தி பரவியது. ஊரே கூடி வாய்க்காலை நோக்கி ஓடியது. முடிவுரை. அழிவதுவும் ஆவதுவும் ஆறி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்பதற்கு ஏற்ப வாழும் ஊருக்கு எவ்விதத்திலாவது நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி ஆராய்ந்து செயல்பட்டு ஊரையே செயல்பட வைத்த மருதனின் பண்பு நலன் பாராட்டத்தக்கது. 4th கொஸ்டின். புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதுக. இந்த கடிதம் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். அனுப்புனர் ஊர் பொதுமக்கள், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. பெறுநர் உயர்திரு மின் வாரிய பொறியாளர், மின் வாரிய அலுவலகம், திருநெல்வேலி. ஐயா, பொருள்: மின் இணைப்புகளை சரி செய்ய வேண்டுவது தொடர்பாக. வணக்கம். கடந்த மாதம் 4ஆம் நாள் பாளையங்கோட்டையில் வீசிய தானே புயலால் மரங்கள், மின் கம்பங்கள் முற்றிலும் சாய்ந்தன. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மிகவும் மக்கள் துன்பத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இரவில் வெளியே செல்வதற்கு அச்சமாக இருக்கிறது. ஆதலால் அருள் கூர்ந்து அருந்து கிடக்கும் மின் கம்பிகளை சரி செய்து மின் இணைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ஊர் பொதுமக்கள், பாளையங்கோட்டை. உரைமேல் முகவரி: உயர்திரு மின் வாரிய பொறியாளர், மின் வாரிய அலுவலகம், திருநெல்வேலி. இந்த பதிவுல நம்ம நெடுவினா வரையும் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியா மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.